So hi guys, welcome to my channel. என் பேர் தான் கணேஷ் ராஜ். நீங்கள் பார்க்குறது மை கான்செப்ட் தமிழ். ஸோ ஹவர் அண்ட் நாள் ஆயிடுச்சு புதுசாக வீடியோ போட்டு. ஸோ லாஸ்ட்டாக நம்ம இங்கிலீஷோட வீடியோ போட்டிருந்தோம், எப்படி இங்கிலீஷில் ப்ராப்பராக பண்ணலான்னு. ஸோ நிறைய பேர் கேட்டீங்க, ஓகே இதெல்லாம் புரிஞ்சிச்சு, சிலேபஸ் எல்லாமே புரிஞ்சிச்சு, ஒரு பர்டிகுலராக எப்படி ஃபாலோ பண்ணுவோம், ஃபார் எக்ஸாம்பிள் சினோனிம் ஆண்டோனிம்ஸ் இடியம் ஃப்ரேசஸ் எப்படி ஃபாலோ பண்ணணும்னு கேட்டீங்க. ஸோ உங்களுக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நான் ஒரு ஐடியா தந்திருக்கேன். ஸோ இப்போ அப்ராக்சிமேட்லி நமக்கு எக்ஸாம் நம்மளுக்கு எஸ்எஸ்சி ஜிடியூட் எக்ஸாம் நம்மளுக்கு ஃபெப்ரவரி மாதம் இருக்குது, ரைட்? ஸோ எஸ்எஸ்சியோட ஃபெப்ரவரி மாதம் இருக்குன்னா ஆல்மோஸ்ட் இப்போ டிசம்பர் 15 ஆயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் இங்கிட்ட ஒரு 15, அங்கிட்ட ஒரு 30, இட்ஸ் ஆல்மோஸ்ட் 45 டேஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் 45 டேஸ் நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம சேனல் விட்டு கம்யூனிட்டி செக்ஷன் இருக்குல்ல, ஸோ கம்யூனிட்டி செக்ஷனில் நான் டெய்லி 5 சினோனிம் ஆண்டோனிம்ஸும் ப்ளஸ் 2 இடியம் ஃப்ரேசஸும் போட போகிறேன். ஓகே, ஒரு நாளைக்கு 5 சினோனிம் ஆண்டோனிம்ஸும் 2 இடியம் ஃப்ரேசஸும் நீங்கள் அங்கே போய் போல் மாதிரி அட்டன் பண்ணலாம். ஓகே, ஸோ அங்கே போனீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 5 சினோனிம் ஆண்டோனிம் வருதுன்னா, ஸோ 5 நீங்கள் போல் அட்டன் பண்ணுவீங்க, ப்ளஸ் 2 இடியம் ஃப்ரேசஸ் விட்டு ஒரு போல்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் மொத்தம் 7 கொஸ்டின் அட்டன் பண்ணுவீங்க, ரைட்டா? ஸோ 7, ஸோ ஆல்மோஸ்ட் 40 டேஸ்னு வச்சுக்கோங்க. 7 4 280 வேர்ட்ஸ், ஆல்மோஸ்ட் 280 நீங்கள் இன் டோட்டலாக சினோனிம் ஆண்டோனிம்ஸ் அப்புறம் இடியம் ஃப்ரேசஸ் மொத்தம் 280 இது ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க. எப்போ? ஃபெப்ரவரி மாதத்துக்கு முன்னாடி, ரைட்டா? ஸோ இது மாதிரி நம்ம இனிமேல் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம குரூப்பில் இந்த மாதிரி குரூப்புங்கிற நம்ம கம்யூனிட்டியில், ஓகே, கம்யூனிட்டியில் போல் நடத்த போகிறோம். ஸோ போலில் நீங்கள் போய் இந்த 7 இதையும் அட்டன் பண்ணிவிட்டு சாயந்தரம் நேரத்தில் நம்ம அங்கே தந்த சினோனிம் ஆண்டோனிம் விட்டு எல்லாத்துக்கும் மீனிங், இடியம் ஃப்ரேசஸோட மீனிங் அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு சினோனிம் ஆண்டோனிம்ஸ் ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், இடியம் ஃப்ரேசஸும் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என் பிளான் என்னென்னா, நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னா, இப்போ லாஸ்ட் வீக் நான் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன், நான் அப்படி தான் ஆரம்பிச்சிருந்தேன். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் எப்படி ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிட்டேன். ஸோ என்னென்னா, நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னா, சேம் 5 ஒரு நாளைக்கு 5 சினோனிம் ஆண்டோனிம்ஸ் 2 இடியம் ஃப்ரேசஸ். இப்போ நான் போன வாரம் 1 வீக் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ 7 49 வார்த்தைங்க நான் கற்றுக்கிட்டேன், ரைட்? 49 வார்த்தையும் கற்றுக்கிட்டு சண்டே டைமில் நான் எல்லாத்தையும் ஒரு வாரம் ரிவைஸ் மாதிரி டெஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டேன். அதுவே நானே கண்டக்ட் பண்ணிவிட்டேன் எனக்குள்ளேயே. ஓகேயா, மீன்ஸ் நானே ஒரு பேப்பரை கொடுத்துட்டு நானே ஓகே இதோட மீனிங் நம்ம என்ன சொன்னோம், இதுக்கு ஆப்போசிட் மீனிங் என்ன வர வாய்ப்பு இருக்குது, அது நானே எழுதிக்கினேன். ஸோ இப்போ நம்ம இந்த ஒரு வாரத்துக்கு என்ன பண்ண போகிறோம்னா, இது மாதிரி நான் வார்த்தை கொடுத்துருவேன். நம்ம சாயந்தர நேரத்தில் இதோட மீனிங், ப்ராப்பரான மீனிங்கு, இடியம் ஃப்ரேசஸ் மீனிங் பார்க்க போகிறோம் லைவில். ஓகேயா, அண்ட் இந்த சேம் வார்த்தைங்க இப்போ நம்ம இந்த 7 நாள், இப்போ ஒரு நாளைக்கு நம்ம 7 வார்த்தை கற்றுக்குறோம், ரைட்? ஸோ ஒரு வாரம் மீன்ஸ் 6 டேஸ். ஓகே, ஒரு வாரத்தில் 7 டேஸ் இருக்கும். நம்ம டோட்டல் 6 டேஸில் 42 வார்த்தையும் கற்றுக்குவோம், ரைட்டா? ஸோ சண்டே என்ன பண்ணோம்னா, அந்த 42 வார்த்தைங்களோட ஒரு டெஸ்ட் மாதிரி நம்ம சேனல்லே லைவில் வந்து நான் உங்களோட கொஷின் கேட்குறேன், நீங்கள் அதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். ஸோ இட் வில் பி ஈஸி, நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு, ரைட்டா? அதே சமயம் நம்ம ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த காமிக்கிறேன், இது என் இங்கிலீஷ் நோட்டு, நான் இங்கிலீஷ்க்கு தனியாக இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இதில் என்னென்னா, நான் நார்மலாகவே சினோனிம் ஆண்டோனிம்ஸ்னு இப்போ தனியாக ஒரு சைடை மட்டும் பிரித்து விட்டு இந்த பாருங்கள், இப்போ vocabulary நான் இங்கே எழுதி ஆரம்பிச்சிருக்கேன். ஓகேயா, ஸோ இது மாதிரி vocabulary நான் தனியாக ஆரம்பித்து இப்படி ஒவ்வொரு செக்ஷனாக எழுத ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இந்த ஒரு வாரத்தில் என்னெல்லாம் படிச்சினோ அது ஒரு டெஸ்ட் மாதிரி நான் சண்டே ப்ரிப்பேர் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வாரத்தை விட்டு 42 வார்த்தையும், ரைட்? ஸோ 42 எத்தனை ஆகும்? நம்மள்கிட்ட 42 × 2 84 வார்த்தை நம்ம கற்றுக்குவோம். 2 வாரத்தில் 84 வார்த்தைங்க. ஸோ அடுத்த சண்டே லிட்டில் பிட் ஆஃப் போன வாரத்தை விட்டோம், அப்புறம் இந்த வாரத்தில் புதுசாக என்ன கற்றுக்கிட்டோமோ அது விட்டு ஒரு டெஸ்ட் மாதிரி இருக்கும். ஓகே, பை சான்ஸ் எஸ் நான் ரெடியாக இருக்கேன், நான் இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலான்னு என்ன இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக என்னை ஃபாலோ பண்ணலாம். நம்மளோட கம்யூனிட்டி செக்ஷனை மட்டும் மறந்துடாமல் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அங்கே இனிமேலேருந்து நான் மொத்தம் சினோனிம் ஆண்டோனிம்ஸ் ப்ளஸ் இடியம் ஃப்ரேசஸ் போட போகிறேன். என்கிட்ட இன்னொரு சஜஷன்னா, இந்த இடியம் ஃப்ரேசஸும் சினோனிம் ஆண்டோனிம்ஸும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது தனி நோட் எடுத்துக்கோ, இங்கிலீஷ்க்குன்னு மட்டும் தனி நோட் எடுத்துகிட்டு நீங்கள் இப்போ ஒரு நோட் இருக்கா, இது ஒரு பாதி செக்ஷன் கிராமர் இருக்கும், பாதி செக்ஷன் இடியம் ஃப்ரேசஸ் அப்புறம் சினோனிம் ஆண்டோனிம் ப்ரிப்பேர் பண்ணிக்குவோம். ஓகே, இதுக்குன்னா இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இன் ரிவிஷன் சமயத்தில் நீங்கள் இடியம் ஃப்ரேசஸ் எங்கிட்ட இருக்குது அது இதுன்னு தேடாமல் இருக்கிறதுக்கு ஒரு சைடு நீங்கள் vocabularyக்குன்னு மட்டும் தனியாக பிரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு சைடு நீங்கள் கிராமர் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி தான் நம்மளுக்கு இங்கிலீஷ் ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது கிராமர் இம்பார்ட்டண்ட், அதே சமயம் vocabulary இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ நம்மளுக்கே தெரியும் இங்கிலீஷில் மொத்தம் 20 மார்க் இருக்குது. ஸோ இந்த 20 மார்க் எல்லாருக்குமே இங்கிலீஷ் இஸ் அ நியூ சப்ஜெக்ட். எனக்குலாம் நியூ சப்ஜெக்ட் தான், நானே இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுன்னா, இதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன், அப்புறம் அப்படியே எம்டியாக விட்டுட்டேன். ஸோ அதனால் நான் ஃப்ரெஷ்ஷாக திருப்பி ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். ஸோ கிராமருக்கு சில பேர் கேட்டிருந்தீங்க, ப்ரோ கிராமர் எங்கேருந்து படிக்கிறதுனா, பை சான்ஸ் நீங்கள் இப்போ வரைக்கும் நான் ஸ்டார்டிங்லேருந்து நான் தமிழ் மீடியம் படித்தேன், அதனால் எனக்கு இங்கிலீஷே தெரியாது அப்படின்னா நீங்கள் ஒரு இங்கிலீஷ் கிராமர் புக்கு வாங்கிக்கோங்க. அதில் நவுன், ப்ரோனவுன், அட்வர்ப், அட்ஜெக்டிவ் அது எல்லாமே என்னென்னு பார்த்துக்கோங்க. ஓகே,
அதுக்கப்புறம் நம்ம பிவைக்கு கொஷின்ஸ் எடுத்து அதில் எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இல்லைனா இங்கிலீஷ்க்குன்னு தனியாக ஒரு பிவைக்யூ வாங்கிடுங்க. ஏன்னா அதில் ப்ராப்பராக ஒரு புரிய வச்சுருப்பேன். இந்த கொஷனுக்கு இந்த ஆன்சர் ஏன் வந்துச்சு, எதுக்காக வந்துச்சு, இதில் ப்ரோனவுன் போட்டாங்களா, அட்ஜெக்டிவ் போட்டாங்களா, அட்வர்ப் போட்டாங்களா, அது எல்லாமே அங்கே டீட்டெயிலாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஈஸியாக இருக்கும். புரிஞ்சா? ஸோ திஸ் இஸ் த பெட்டர் வே. ஸோ இந்த ஒரு சின்ன சஜஷன் ஐடியா தான் நான் தரலான்னு இருந்தேன். ஹவர் நான் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் ஜிகே திருப்பி நம்ம சேனல் நம்ம முதல்ல பண்ண மாதிரி குரூப் டியில் ப்ரிப்பேர் பண்ண மாதிரி, ஏன்னா குரூப் டியில் நம்ம என்னென்னா அப்போ ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். ஏன்னா அப்போ நம்மளுக்கு டேட் தெரியல எப்போ எக்ஸாம் வரும்னு. ஆனால் இப்போ நம்மளுக்கு டேட் தெரிஞ்சிச்சு. ஸோ இட் வில் பி ஈஸி. ஸோ நானும் ஜிகே விட்டுமே டெய்லி ஒவ்வொரு வீடியோ இல்லை, மீன்ஸ் 2 நாளைக்கு ஒரு தடவையாவது ஒரு டாபிக் ஒரு வீடியோ ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். பை சான்ஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் தாராளமாக நம்ம சேனலை ஜாயின் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. ஸோ ஃப்ரம் டுமாரோ ஆன்வர்ட்ஸ் நம்மளோட சேனலில் கம்யூனிட்டி செக்ஷனில் இங்கிலீஷ் வார்த்தைங்க இருக்கும். நம்ம அதை கற்றுக்குவோம். ராத்திரி நேரத்தில் அது மீனிங் எல்லாத்தையும் நான் தனியாக ஒரு வீடியோவை போட்டுறேன். இல்லைன்னா நான் அதுலேயே உங்களுக்கு மீனிங் என்னென்னு புரிய வச்சுருவேன். அப்புறம் சண்டே சமயத்தில் நம்ம இதை ஃபுல்லாகவே கம்பைல் பண்ணி மண்டே டு சாட்டர்டே என்னெல்லாம் படித்தோமோ அதெல்லாம் கம்பைல் பண்ணி நம்ம சண்டே ஒரு டெஸ்ட் ஆகும். ஓகே? ஸோ ஐ கெஸ் உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நம்புறேன். ஸோ மீட் பண்ணலாம் அடுத்த வீடியோவில். தேங்க்யூ, பாய்.